ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். வணக்கம். என்னை உருவாக்கி வளர்த்தியவர்களுக்கும் அதே போன்று நான் ஜோதிடத்தில் மேன்மேலும் வளர துணையாக இருந்த முதல் குருவான வேலாயுதம் ஐயாவும் மற்றும் நாடி ஜோதிடத்தை நான் தேர்ச்சி பெற காரணமாக இருந்த ஈரோடு மணி ஐயாவையும் மற்றும் எல் துரைசாமி ஐயாவையும் வணங்கி கொண்டு இந்த சொற்பொழிவை நிகழ்த்துகிறேன். இப்போ ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஜோதிடம் முறையில் சாமி ஆடுறதாக குறி சொல்கிறதாக இருக்கட்டும், கேபியாக இருக்கட்டும், ஏதாக கடை இருக்கட்டும், ஆனால் எதுவாக இருந்தாலும் நாம் சொல்கிற பலன் அங்கே என்ன நடக்குதோ அதை சொல்லணும். நாம் சொல்கிறதெல்லாம் நடக்காது. முதல்ல நாம் சொல்கிறது நடக்காது, அங்கே என்ன பதிவாக இருக்குதோ அதை தெளிவாக தெரிஞ்சு சொல்கிறது தான் நடக்கும் அப்படின்ட்டு. அதேமாதிரி இந்த வாக்கு பலிதம், நாம் எதை சொன்னாலும் வாக்கு பலிதமாயிருமா? அப்படிலாம் இல்லை. அந்த சரஸ்வதி மாதாவை நல்லா அந்த ஜோதிடத்தை வணங்கிட்டு நல்லா ஜோதிடத்தை நேர்த்தியாக கற்றுக்கிட்டா நம்மள அறியாமே அங்கே வாக்கு வந்துடும், அது கரெக்டாக சொல்ல ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். இப்போ நாடி ஜோதிடத்தை பற்றி தான் நான் ஆன்லைன் வகுப்பு இப்போ நிறையா இப்போ ரெண்டு பேஜாக நடந்துகிட்ருக்குது. ஆன்லைன் வகுப்பில் போயிட்டுருக்குறேங்க. இதில் விருப்பம் உள்ளவருங்க வந்துருங்க. ஆனால் நாடி ஜோதிடத்தை பற்றி சில இதை சொல்ல வரேன். இப்போ ஜோதிடம்னா, நாடி ஜோதிடம்னா என்னென்னா, எதை பற்றி கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்விக்குண்டான காரக கிரகம் எந்த காரக கிரகத்தை நெருங்கி நிற்கிறதோ நெருங்கி பலன் தருகிறதுன்னு பார்க்கணும். அப்போ நாடி சென்று பலன் தருகிறதுன்னு பார்க்கணும். அதுதான் நாடி ஜோதிடம்னு பேர். ரெண்டாவது, இந்த நாடி ஜோதிடத்தில் ஒரு என்னன்னா, விதிமுறைகள் அதிகம் இல்லை. மூணு விதிகள் தான். அந்த 3 விதி வச்சுக்கிட்டு நல்லா மூணே விதி வச்சுக்கிட்டு அழகாக கால நிர்ணயத்தோடு பலன் சொல்லலாம் அப்படி என்பதை நான் சொல்லிக்கொண்டு சொல்கிறேன். இதற்கு உதாரணமாக சேர்க்கை தொடர்பு தான் முக்கியம். நம்ம ஜாதகத்தில் கிரக சேர்க்கை எப்படி பதிவாக இருக்குதோ அந்த பதிவு சுபமான பதிவு அல்லது அசுபமான பதிவு, இப்படி ரெண்டும் கலந்து தான் இருக்கும் நம்ம ஜாதகத்தில். அந்த பதிவு மேலே கோச்சார குரு நுழையும் பொழுது அந்த பதிவை அந்த ஜீவன் அனுபவிக்கிறாரு. அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும். சரி, முதல்ல இங்கே சேர்க்கை தொடர்பு தான் முக்கியம். அப்படி சேர்க்கை தொடர்புன்னு பார்க்கும்போது ஒரு கிரகம் என்ற வீட்டுக்கு 1, 5, 9 இந்த வீடுகளில் என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தை சேர்த்தி பலன் சொல்லணும். அந்த கிரகத்தை சேர்த்தி தான் பலன் வாங்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். ஏன் 1, 5, 9 எடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போ மேசத்தை ஆய்வு பண்ணுறோம். ஒரு கிரகம் மேசத்தில் இருக்குதுன்னா மேசத்தை ஆய்வு பண்ணுறோம்னா, மேசத்தில் பாருங்கள், ராசிகளில் நெருப்பு ராசினா மேச ராசி நெருப்பு ராசினா அதுலேருந்து 5வது ராசி நெருப்பு ராசியாக இருக்கும், அதுலேருந்து 9வது ராசியும் நெருப்பு ராசியாக இருக்கும். மேசம் கிழக்கு ராசினா அதுலேருந்து 5வது ராசியும் கிழக்காக இருக்கும், அதுலேருந்து 9வது ராசியும் கிழக்காக இருக்கும். அதேமாதிரி மேசத்தில் கேது நட்சத்திரம் ஒரு முழு நட்சத்திரம் இருக்குது, சுக்கிரனோட நட்சத்திரம் ஒரு முழு நட்சத்திரம் இருக்குது, சூரிய பகவானுடைய நட்சத்திரம் ஒரு பாதம் இருக்குது. அப்படியே அதுலேருந்து 5வது வீடு இருந்தாலும் அதேமாரி தான் இருக்கும். அப்போ நட்சத்திர தொகுப்பு மண்டலாகட்டும் அல்லது திசைகளாகட்டும் அல்லது நெருப்புகளாகட்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் அது ஒரே இயக்கமாக செயல்படுகிறது. இப்போ மேசத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா அந்த மேசராசியின் காரக குணத்தோடு அந்த கிரகம் வேலை செய்யும். அதுலேருந்து 5வது வீடு சிம்மத்தை எடுத்துக்கிட்டால் அது சிம்மத்தின் குணத்தோடு இருக்கும். அப்போ அதுலேருந்து 9வது ராசி தனுசுன்னு எடுத்துக்கிட்டால் அங்கே ஆசானுக்குரிய பாகத்தோடு அங்கே அந்த தன்மையோடு வேலை செய்யும். எந்த கிரகம் இருந்தாலும் சரி, இந்த கிரகங்களில் ஒன்றை இணைச்சி பார்க்குறது தான் நாடி ஜோதிடத்தில் முக்கியமான இது சேர்க்கை தொடர்பு. உபச்சேர்க்கைன்னா ஒரு கிரகம் நின்ற வீட்டுக்கு 2, 12 இப்போ நான் உட்காந்துருக்கிறேன்னா எனக்கு உபச்சேர்க்கை ஐயா என் பக்கத்தால் இருக்கிறது தான் ஒரு ஐயா, அவரு நல்ல மனிதர்கள், ஐயாவும் நல்லா சிறப்பாக பேசினாங்க, 2 நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க. அப்போ நான் இன்னும் பலமாக தான் இருப்பேன். இதுதான் உபச்சேர்க்கை. இது 12வது வீடு, இது 2வது வீடு, நான் 1வது வீடு. இது இவ்வளோதான். எதிர்ச்சேர்க்கைன்னா நேர் எனக்கு நண்பர் அவரும் வந்தோன்னா ஐயா வணக்கம்னாரு. எதிர்பார்வையால் அவர் என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ ஆக மொத்தத்தில் 2 கிரக சேர்க்கையில்
உபச்சேர்க்கையாக நல்ல நண்பர்கள், நேரடியாகவும் நல்ல நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு. அப்போ என்னோடய இயக்கம் நல்ல முறையாக இருக்கும். அதுதான் இந்த கிரக சேர்க்கையில் 3 தான். இதை வச்சுட்டு எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது தான் நாடி ஜோதிடம். ஒரு உதாரணத்துக்கு சின்ன சிம்பிள் சொல்லணும்னா, ஒரு எல்லாருமே ராசி கட்டம் போட்டுக்காங்க. அந்த ராசி கட்டத்தில் கும்பத்தில் குரு போடுங்க. இது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பொது. பிறந்த ஜாதகத்தில் கும்பத்தில் குரு, அதேமாரி மீனத்தில் வந்து புதன், மகரத்தில் உச்ச செவ்வாய் அப்படி இருக்குது. அப்போ குரு பகவான் உபச்சேர்க்கையில் 2 கிரகத்தை தொடர்பு வச்சுக்கிச்சு. ரைட். நேர் எதிர்ச்சேர்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்தில் சனி பகவான். இப்போ நாடியில் ஒரு விதி இருக்குது. என்னென்னா, இந்த குரு சனி தொடர்பு தொழில் வழியில் ஒரு கௌரவமாக சிறப்பை தரும், தொழிலில் நல்லா இருப்பாங்க, தொழிலில் மேன்மேலும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அப்படி ஒரு பாயிண்ட் சொல்கிறோம்னா, எந்த ஜோதிடமாக இருந்தாலும் சரி, அந்த கிரகம் வலுவாக பலம் பெற்றிருக்கிறதா பலம் இழந்திருக்குதா முதல்ல அதை பார்த்துக்கணும். பலம் இழந்து நல்லது செய்வாரா, பலம் பெற்றிருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். இப்போ குரு பகவான் வந்து பலம் பெற்றிருக்கிறாரா பலம் பெறலையா அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே பாருங்கள், மீனத்தில் புதன் இருக்குது, மகரத்தில் செவ்வாய் இருக்குது. அந்த மென்மையான புதனுக்கும் கடுமையான செவ்வாய்க்கும் எப்பயுமே பகை தான். இந்த 2 பேரும் சண்டை பண்ணிக்கிறாங்க. அப்போ நடுவில் நிற்கிற நடுவில் இடையில் வந்து குரு பகவான் இருக்கிற கும்பத்தில் இந்த 2 சண்டையிடுறவருக்கு பக்கத்தில் இருக்கிற குரு பலமிழந்தவரே. அப்போ பலமிழந்த குரு சனி பகவானை பார்ப்பதனால அந்த தொழில் சிறப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏதோ ஓடிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். போராடிட்டு ஓடிட்டு இருக்கிறாரு அப்படி பாயிண்ட்லாம் அந்த நாடியில் இருக்குது. இது என் மாணவர்களுக்கெல்லாம் இது மாதிரி போதிச்சுட்டு அவங்களுக்கு தெரியும். 2வது இன்னொரு எக்ஸாம்பிள், மேஷத்தில் சந்திரன், அதேமாரி மிதுனத்தில் சுக்கிரன், குரு வந்து ரிஷபத்தில் இருக்குது. இது ஒரு உபச்சேர்க்கை தொடர்பு. அப்போ குரு பலமாக பலகீனமா அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே பாருங்கள், 9 கிரகம் தான். எல்லா உறவையும் 9 கிரகத்தை வச்சு சொல்லணும். தாய்ங்கிற சந்திரன் மனைவிங்கிற சுக்கிரனுக்கு நடுவில் ஜீவன் மாட்டிக்கிட்டார். குருன்னா ஜீவன். நாடி ஜோதிடத்தில் லக்கணம் தேவையில்ல, குரு தான். அதாவது ஆணுக்கு குரு, பெண்ணுக்கு சுக்கிரன். எல்லா உறவும் அந்த கிரகத்திலேருந்து எடுக்கணும். அப்போ மாமியா சந்திரன், ஜாதகரோட தாயும் சந்திரன் தான். அப்போ அந்தாண்ட மனைவி, இவங்க 2 பேரும் சண்டையிட்டு கொள்கிறாங்க. 2 பெண்கள் சண்டையிட்டு கொள்கிறாங்க. இடையில் உள்ள அந்த ஜீவன் மாமியா அம்மாவுக்குன்னு பேசுவாரா இல்லை மனைவிக்குன்னு பேச முடியாது. அப்போ அவர் 2 பேர்த்தாலையும் பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு. அது பாதிக்கப்பட்ட குருவே. இப்படி இந்த சேர்க்கை தொடர்புல நிறைய வித்தியாசங்குது. இன்னொரு சேர்க்கை தொடர்பு, இப்போ மேசத்தில் வந்து சிம்மத்தில் சந்திரனை 5 பாகையில் போட்டுக்கிறோம், மேசத்தில் சூரியனை போட்டுக்கிறோம் 10 பாகையில், குருபவன் வந்து 15 பாகையில் தனுசில் போடுறோம். அப்படி போட்டுக்கிட்டீங்களா? பாருங்க, இன்னொருத்தர் சொல்கிறேன். மேசத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார், சிம்மத்தில் சந்திரன் இருக்கிறார். அந்த சிம்மத்தில் சந்திரன் 5 பாகையில் இருக்கிறாரு, மேசத்தில் சூரியன் 10 பாகையில் இருக்கிறாரு, தனுசில் குரு வக்கரம். பாரு, சூரியனுக்கு 9ஆவது வீட்டில் குரு வக்கரம் வாங்கியிருக்கிறாரு, 15 பாகையில் இருக்கிறாரு. இதை என்ன பண்ணணும்னா, நான் சேர்க்கை தொடர்புன்னு சொல்லிட்டேனே, 1, 5, 9 கிழக்கு ராசி வீட்டில் இருக்கிற கிரகங்கள்லாம் ஒன்றா எடுக்கிறேன். எப்படி எடுக்கிறேன்னா, பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு 3 பொட்டி போட்ட மாதிரி கட்டம் போட்டுக்காங்க. அதில் இருக்கிறதுலே குறைந்த பகை, கிழக்கு ராசி வீட்டில் கையை மையப்படுத்தணுமா, முதல்ல குறைந்த பகை எதுன்னு பார்க்கணும். அப்போ சந்திரன் தான் மிக குறைந்த பகையில் இருக்கிறாரு. இருங்க, மணியத்தனை பார்த்துக்கலாம். சந்திரன் குறைந்த பகையில் இருக்கிறாரு. அதுக்கடுத்த பகையில் சூரியன் இருக்கிறாரு. அதுக்கடுத்த பாகையில் குரு பகவான் வக்கர நிலையில் இருக்கிறார். இவ்வளவுதான். இந்த வக்கரமெல்லாம் நல்லா உன்னிப்பாக கவனிச்சுட்டே வரணும். சரி, இந்த சந்திரனை தாயின்னு எடுத்துக்கலாம், சூரியனா ஆளுமை, தலைமகன், தலைமகள் இப்படின்னு சொல்லலாம். அடுத்தது குருங்கிற ஜீவன். இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த சந்திரங்கிற தாய் சூரியனை நெருங்கி இருப்பதால் தாய் அந்த வீட்டின் தலைமகள். அந்த தாய் தான் எந்த வீட்டில் பிறந்தாரோ அந்த வீட்டுக்கு மூத்த மகள்.
தாய் சந்திரன் அடுத்து நிர்வாகங்கிற சூரியனை தொடர்றதுனால தாய் தான் நிர்வாகம் பார்த்துருப்பாங்க. தாய் ஒரு இப்போ மகளிர் மன்றம் இருக்குது, இந்த மாதிரி மன்றம் குரூப்பெல்லாம் இருக்குதுன்னா அந்த மன்றத்துக்கு தாய் தான் தலைவியாக இருப்பாங்க. தலைமை சூரியன். சந்திரன் யாரை தொடராரு? யாரை நாடி செல்கிறார்? சூரியனை நாடி செல்கிறார். இது ஒரு கிரக சேர்க்கை. சரி, அந்த தந்தை என்னவா இருப்பார்? சந்திரனை தாண்டி வந்த தந்தை குருவை தொட போகிறார். குரு சூரியனை நோக்கி வருகிறார். ஆசான் வீட்டில் உள்ள குரு, அங்கே தந்தை ஒரு ஆசிரியர். அந்த சூரியன் யாரை போய் தொடுகிறார்? தந்தை ஒரு ஆசிரியர். சரி, இந்த குழந்தை பிறப்பதற்கு முன் தந்தை எப்படி இருந்திருப்பாரு? அப்பதான் அந்த சூரியன் சந்திரனை தொட்டு வந்திருப்பாரு. அப்படின்னா இந்த குழந்தை பிறப்பதற்கு முன் தந்தை ஒரு இடத்திலிருந்து வந்தவர். சந்திரன் வந்து பயணக்காரகன், இடப்பெயர்ச்சிக்காரகன். அப்போ ஒரு இடத்திலிருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லலாம். தந்தை ஒரு வழிகாட்டி, ஆசிரியர், கௌரவமிக்கவர், மதிப்பு மிக்கவர்னு சொல்லலாம். சரி, ஜாதகர் எப்படி இருப்பார்? ஜாதகர் தான் குரு. குரு யாரை நோக்கி போகிறாரு? வக்கரை வாங்கி சூரியன் சந்திரனை நோக்கி போகிறார். அப்போ சூரியன் சந்திரன் என்ன? இரண்டு வெளிச்சத்துக்கு முன்னாடி நான் நடுவில் உட்காந்துட்டு இருக்கிறேன். என்னை எல்லாத்துக்கும் தெரியும், உங்களை தெரியாது. அப்போ நான் பிரபலமானவர்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க தான் பிரபலமானவர். அப்போ ஜாதகர் ஒரு பிரபலமானவர். ரெண்டு ஒளிக்கிரகத்தை நோக்கி செல்வதால் ஜாதகர் ஒரு பிரபலமானவர். ஜாதகர் சூரியனை நோக்கி நின்றால் ஜாதகர் நேர்மையானவர், ஒளிமறைவு இல்லாதவர். இப்படி அந்த கிரக காரத்துவத்தை வச்சு சொல்லிட்டே போகலாம். அப்போ ஜாதகர் என்னவாக போகிறார்? சூரியனாக போகிறார். அப்போ சூரியனின் காரத்துவங்கள்லாம் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். ஒன்று. சரி, இது சொல்லிடுறோம். நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க, ஐயா திருமணம் பண்ணலாம்னு இருக்கிறேன், இல்லை வீடு கட்டலான்னு இருக்கிறேன், இல்லை நான் சொந்தமாக தொழில் வைக்கிறான்னு இருக்கிறேன். இதுக்கு எப்படி பதில் சொல்கிறது? அப்போ தான் அவங்க பிறந்த கால ஜாதகத்தையும் கோச்சார கிரகத்தையும் இணைச்சா அங்கே ஒரு பதில் சொல்லிகிட்டே இருக்கும். அது எவ்வளோ நாளைக்கு அந்த செயல் நடக்குன்னா அந்த கோச்சார கிரகமும் பிறந்த கால ஜாதகத்தையும் இணைச்சிட்டா மொத்தம் 9×9 18. அவன் என்ன கேள்வி கேட்டாலும் அங்கேயே பதில் சொல்லிகிட்டே இருக்கும். அப்போ எவ்வளோ நாளைக்கு அந்த ஒவ்வொரு கிரகமும் ஒரு பாகை கிடக்க எத்தனை நாள்? இப்போ எந்த பாகையை எந்த கிரகத்தை தொட்டுட்டு இருக்குதோ அந்த பாகை கிடக்கிற வரைக்கும் அந்த பலன் நடக்கும். அப்போ பிறந்த காலத்தில் பதிவான பலன் நடக்கலைன்னா அங்கே கோச்சாரம் வந்து அங்கே தடை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டால் எளிமையாக, எந்த குழப்பமும் இல்லாத, தெளிவாக, அங்கே ஃபெயில் இல்லாத ஜோதிடம் நம்மக்கிட்ட எதுக்கு வராங்க? அவங்க பிரச்சனை தீர்றதுக்கு வராங்க. அந்த பிரச்சனைகளை எவ்வளோ இலகாக சொல்லலாம். இது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கோச்சாருக்கு இது கன்னிக்கு போயிட்டாரு. இப்போ கன்னிக்கு போயிட்டாரு. இது ஒரு பெண்ணோட ஜாதகம்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஜாதகம்னா எந்த எம்டி கட்ட தான் இருக்குது. இப்போ நான் கோச்சார கிரகம்னா கட்டத்துக்கு கீழே போட்டுக்கோங்க. கோச்சார கிரகத்தை கட்டத்துக்கு ராசி கட்டத்துக்கு கீழே போட்டுக்கோங்க. ராசி கட்டம் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு கிரகம் கன்னியில் செவ்வாயை போடுங்க. ஒரு 15 பாகையில் போடுங்க. ஒரு 15 பாகையில் போடுங்க. பதினஞ்சு பாகையில் போட்டுக்கோங்க. இன்னைக்கு கேது வந்து 18 பாகையில் கண்ணீரை போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது பெண்ணோட ஜாதகம், திருமணமாகாத ஜாதகம். நம்ம திசாபத்தி ரீதியாக திருமணம் ஆக போகுதுன்னு சொல்லிடுறோம். ஆனால் இதில் ஒரு சின்ன நுணுக்கத்தை மட்டும் கவனிங்க. திருமணக்காரகன் பொதுவாக செவ்வாதான். ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் கணவன்காரகன் செவ்வாதான். அதில் 2 விதி இருக்குது. இதில் தப்புனா இன்னொரு விதி பிடிக்கலாம். ஒரு இதில் தவறானா இன்னொன்று கடை பிடிக்கலாம். அது நான் வகுப்பில் சொல்லிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் இது போதுமானது எளிமையாக. இப்போ செவ்வாய் 15 பாகையில் இருக்குது, கேது 18 பாகையில் இன்றைக்கி போயிட்டு இருக்குது. அடுத்து 17 பாகை போவோம், 16 பாகை போவோம், குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கோம். அப்போ அந்த 15 பாகை கிடக்கிறதுக்கு இன்னும் 3 பாகை தான் மீதி இருக்குது. 15ல் 18ல் 15 கழிச்சா மீதி 3 தான் இருக்குது. அப்போ இந்த 3 பாகையை செவ்வாயை கிடக்கிறதுக்கு 3 பாகை எடுத்துக்குவார். அப்போ ஒரு பாகை கிடக்க எத்தனை நாள் எடுத்துக்கணும்னு பார்ப்பேன். கேது வந்து ஒரு பாகை கிடக்க 18 நாள். அப்போ 3 18 எத்தனை நாள்? அப்போ 54 நாள் வருதுன்னா 54 நாளுக்குள்ளே வர்ற திருமணம், அந்த திருமணம் வர்ற கணவர் எல்லாமே
ஏதோ ஒரு வகையில் பிரிவினை உள்ள ஜாதகம் தான் வரும். அதுக்குள்ளே வர்ற ஜாதகம் அனைத்துமே அதுக்குள்ளே திருமணம் பண்ணணுமா, பிரிவினை தான் வரும். இது சமீபத்தில் போன மேடையில் கூட பேசியிருக்கிறேன். ரிஷபத்தில் செவ்வாய் இருந்தது, போன கேது அந்த செவ்வாய் தாண்டுவதற்கு 3 மாதத்துக்கு திருமணம் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்கிறேன். அதுக்குள்ளே பண்ணிவிட்டு 18 நாளில் வந்து பிரிவினை வந்து பற்றி கேட்க வராங்க. அது பிரிஞ்சிருச்சு. அதுமாரி அந்த கேள்வி கேட்கும்போது அந்த காரகிரகத்து மேலே என்ன கிரகம் ஓடிட்டு இருக்குன்னு பார்க்கணும். இன்னொன்று, இது ஏற்கனவே நான் சொன்னது தான், இன்னொன்று ஒன்று சொல்லிடுறேன். இப்போ ஒரு தந்தை என்கிட்ட ஜாதகம் பார்க்க வராரு. அப்போ அந்த தந்தை அவருடைய ஜாதகத்தை கொண்டுட்டு வந்து வர்றாரு. சூரியன் வந்து அதே கண்ணியில் 15 பாகை போட்டுக்கோங்க. இப்போ கேது அந்த சூரியன் மேலே போயிட்டுக்குது. தலைமகன் அப்படின்னா சூரியன் தான் தலைமகன். ஏன்னா நமக்கு அடுத்தது அந்த குடும்ப நிர்வாகம் தலைமை பொறுப்பை யார் எடுத்துக்கோங்கன்னா முதல் மகன் தான். அந்த முதல் மகனுக்கு காரகம் வைக்கிற கிரகம் சூரியன் மேலே கேது போயிட்டுருக்கிறாரு. என் மகனுக்காக நான் கடனை வாங்கி தொழில் வைத்து கொடுக்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அவர் ஐயா உங்கள் மகனை தொழில் சார்ந்த ஏதோ ஒரு வேலைக்கு போக சொல்லுங்கள், இப்போ தொழில் வச்சு கொடுக்காதீங்க கடனாளியாகுங்கிறேன். ஏன்னு கேட்குறாரு. நம்ம அதுக்கு ஏன்னா கிரகத்து ரீதியாகலாம் பதில் சொல்லக்கூடாது. இல்லைங்க அது அப்படித்தான் சொல்லுது, இல்லைன்னா வச்சிங்களா கடனாளி ஆயிடுவீங்க, அதால் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறோம். இது ஏன் அப்படி சொல்கிறோம்னா, கேது எந்த காரக்கிரகத்தை நெருங்கி இருக்குதோ அந்த காரக்கிரகத்துக்கு நம்ம உதவி செய்யும்போது, நாம் உதவி செய்யும்போது அவங்க பாதிக்கிறாங்க. அந்த காரக்கிரகம் மூலியமா நமக்கு தண்டனை வரப்போகிறது, நமக்கு நிறைய கஷ்டம் அடைய போகிறோம்னு அர்த்தம். அப்போ கேது அந்த சூரியன் மேலே போகும்போது அப்படி கேட்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, அப்போ கேதுக்கு என்ன தான் பரிகாரம்னு கேட்டுட்டா, பரிகாரம் சூப்பர் பரிகாரம் ஒன்று வச்சுருக்கிறேன். என்ன தெரியுமா, கேது சார்ந்த கிரகத்துக்கு இதை விட பரிகாரம் எதுவுமே கிடையாது. என்ன பரிகாரம் தெரியுமா, கேது வந்து ஒரு சன்னியாசி. அவங்க வந்து சுயமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 5 புலங்களையும் அடக்கி காட்டில் தவம் பண்ணுவாங்க, யார் உதவியும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி கேது எந்த கிரகத்தோடு சார்ந்து இருக்குதோ அந்த காரக கிரகம் சுயமாக போராடி அந்த வித்தையை அவங்க என்ன தொழில் போகிறாங்களோ அவங்க சுயமாக போயிட்டா அது வரைக்கும் அந்த தொழில் சார்ந்த ஞானம் கேது கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அவன் சுயமாக எந்திரிச்சு நிற்கும்போது தான் அந்த காரகம் செயல்படும். அப்போ இது என்னென்னா அந்த கோச்சார் கிரகம் சொல்லிடும். அப்போ அவங்க அதுமாரி செஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க, என்னென்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருக்க ஐயாங்கெல்லாம் பேசுகிறாங்க. நம்மக்கிட்ட எதுக்குன்னா அவங்க ஒரு விருப்பத்தோடு வருவாங்க, அந்த விருப்பத்தை கரெக்டாக சொல்லிட்டு தான் நல்ல ஜோசியர். அங்கே நடக்கிறத நம்ம சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்புறம் பட்டவாட்டி நீங்கள் சொன்னீங்க அது மாதிரி நடந்து போச்சு, இப்படி தானே எல்லாம் நம்ம அப்படித்தானே அனுபவிச்சிருப்போம். ஆனால் அவங்களுக்கு சாதகமாக சொல்லணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. கிரகத்தை பார்த்து சொன்னால் போதுமானது, மனிதனை பார்க்காத. எங்கள் குருநார் அடிக்கடி சொல்லுறது என்னென்னா, மனிதனை மட்டும் பார்க்காத, அவன் கோடீஸ்வரன் யாராக கடை இருக்கட்டும், கிரகத்தை அங்கே என்ன சொல்லுதுன்னு அந்த கிரக அறிவை மட்டும் பார்த்து சொன்னால் போதும். அப்படி பார்க்கும்போது அவர் சுயமாக தொழில் வச்சு அவர் கடனாளி ஆக்கிட்டு போயிடறாரு, மகன் மூலியமாக கடன் பட்டு சிரமப்பட போகிறார் அப்படின்னு அந்த கிரகச்சாருக்கு சொல்லுது. அப்போ அதை எப்படி தவிர்க்கிறது, என்ன பண்ணுறதுங்கிறது இந்த ஜோதி இடத்துல நாம் தான் வழிகாட்டியாக, நாம் கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்துலேருந்து நம்ம வழிகாட்டுறோம். அதை இன்னும் நல்லா நிறைய கற்றுக்கங்க. நானும் இன்னும் எத்தனை காலம் வாழ்நாள் வரைக்கும் கற்றுக்கிட்டு தான் இருக்கணும். யாருக்கும் இது முடிவு கிடையாது, புதுசு புதுசாக கற்றுக்கலாம். ரெண்டாவது எளிமையானது நாடி ஜோதி தான். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கோச்சார குரு எந்த வீட்டில் நுழையிறாரோ, இங்கே குரு பார்க்க கோடி தோஷங்கள்லாம் கிடையாது, கோடி தோஷம் நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறதுலாம் கிடையாது நாடியில். அதாவது பொதுவாக நான் யாரையும் குறை சொல்லலை, நாடியில் இல்லைன்னு சொல்கிறேன். இது நானும் பராசர முறை கடந்து வந்தவங்க தான். பராசர முறை கிடக்காத எந்த ஜோதிடம் கற்றுக்க முடியாது. கோச்சார குரு மேசத்தில் போயிட்டு இருக்கிறாரு. இந்த ஜாதகத்தை அப்படியே கையில் எழுதிக்கங்க, ஒரு கட்டம் போட்டுக்கோங்க, எழுதிக்கங்க. நான் கொஞ்சம் வேகமாக, ஏன்னா இன்னும் பேச்சாளர் நிறைய பேசணும், அதுக்கெல்லாம் கொஞ்சம் வேகமாக உங்களுக்கும் புரிகிற மாதிரி நான் பேசணும். என்கிட்ட இருக்கிற ஒரு தப்பு என்னென்னா கொஞ்சம் ஸ்பீடு. ஐயோ டைம் கம்மியாக இருக்குதா, இத்தனைக்குள்ள இத்தனை விஷயமும் சொல்லணுமே அப்படின்னு ஒரு மேடையிலையும் படப்படன்னு பேசிட்டு ஓடுவேன். இப்போ கொஞ்சம் நிதானமாக கொஞ்சோண்டு டைம் எடுத்து சொல்லலான்னு இருக்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். என்னென்னா, கன்னி லக்கணம், செவ்வாய் சனி ரெண்டும் வந்து துலாத்தில் இருக்குது, விருச்சிகத்தில் கேது இருக்குது.
மிதுனத்தில் வந்து குரு மாந்தி 2 கிரகமும் இருக்குது. நமக்கு தேவையானதை மட்டும் ஆகி படிக்கலாம். அதேமாரி துளாராசியை நேர் 7வது இந்த துளாராசிக்கு நேர் 5வது வீடு கும்பத்தில் புதன், சூரியன், சந்திரன் இந்த 3 கிரகம் இருக்குது. இதை மட்டும் உன்னிப்பாக கவனிங்க, இதில் விஷயம் இருக்குது. இப்போ கோச்சார குரு மேசத்தில் போன குரு எங்கே போனார்? மேசத்தில் போனார். அப்போ நான் இது வந்து என் அனுபவத்தில் பார்த்தது கொஞ்சம் நான் சொல்கிறேன். மேசத்தில் போகிறாரு கோச்சார குரு. குரு போகிற பாதையில் ஒரு கிரகம் இருக்குதான்னு பார்க்கணும். இல்லைன்னா அதுக்கு 5, 9 கிரகம் இருக்குதான்னு பார்க்கணும். அப்போ சிம்மத்தில் கிரகம் இருக்குல்ல, குரு மாந்தியம், இது ஒரு ஆண் ஜாதகம். குரு மாந்தியம் தனுசில் இருக்குது. மாந்தின்னா என்ன தெரியுமா? துக்கம், व्यसனம். 2வது ஹாஸ்பிட்டலில் செலவு அதிகமாக்கி, இல்லைன்னா துக்கம், व्यसனம் அவ்வளோதான். இப்போ குரு ஜாதகர் பக்கத்தால் மாந்தி இருக்குது கிழக்கு ராசி வீட்டில். ஜாதகர் விசனம் அடைகிறார். கோச்சார குரு மேசத்தில் போகும்போது ஜாதகர் விசனம் அடைகிறார். எதுக்காக விசனம் அடைகிறார்? அப்போ தான் எதிர்ச்சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய நேர் 7வது வீடு துளாராசி வீட்டை எடுக்கிறேன். துலாத்தில் சகோதரக்காரகன், நிலத்துக்காரகன், இடத்துக்கு காரக அதிபதி செவ்வாய் இருக்கிறாரு. சனிங்கிறது உயிருள்ளதில் சித்தப்பா அண்ணனை குறிக்கிற கிரகம், தொழிலை குறிக்கிற கிரகம். அடுத்த வீட்டில் செயற்கை தொடர்பால் என்றைக்குமே கேது எங்கே இருக்கிறாரோ, இதை நல்லா புரிஞ்சுக்கங்க, கேது எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதுக்கு 12வது வீட்டில் ஏதாவது கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தோட கேது இணைஞ்சு செயல்படும். அப்போ அந்த கிரகத்தோட இணைஞ்சிக்கும். கேதுன்னா சாபம், ராகுன்னா பாவம். நாம் செஞ்ச பாவம் ராகு சுட்டி காட்டும், நாம் வாங்கின சாபம் கேது சுட்டி காட்டும். அப்போ கேது யாரை நோக்கி போகிறாரு? செவ்வாயை நோக்கி, சனி பகவான் நோக்கி போகிறாரு, துலாத்தை நோக்கி போகிறாரு. அதுதான் பதிவாக இருக்குது. அப்போ மேசத்தில் இருந்த குரு செவ்வாய் சனியை மட்டும் பார்க்கல, அதுக்கு திரிகோண ராசி வேணும், சூரியன், சந்திரன், புதன் சேர்க்கையே இருக்குது. இதுக்கு நான் என்ன பேசுகிறேன்னா, இடத்துல பிரச்சனை, சகோதர வழி பிரச்சனை, தொழில் வழி பிரச்சனை, சித்தப்பா அண்ணன் சார்ந்த வகையில் பிரச்சனை. இதால் நீங்கள் விசனம் அடைகிறீர் அப்படின்னு பாயிண்ட் எடுக்கிறோம். அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயா 5 சென்ட் நிலம் வாங்கி போட்டிருந்தேன். அந்த நிலத்தை என் சகோதரனும் என் சித்தப்பா மக்கள்களும் சேர்ந்து அந்த நிலத்தை விற்றுட்டாங்க. எனக்கு தெரியல, இப்போ தான் தெரிய வந்தது. செவ்வாங்கிற போலீஸ்காரன், செவ்வாங்கிற காவல் நிலையம் சென்று புகார் கொடுக்குறாரு. அங்கே பஞ்சாயத்து, கேதுங்கிற பஞ்சாயத்து பேசுகிறாங்க. அங்கே பஞ்சாயத்து பேசும்போது என்னன்னா, திரிகோணத்தில் சந்திரன் புதன் இருக்குது பாருங்கள், சந்திரன் புதன் சேர்க்க மட்டும் ஏமாற்றத்தை கொடுக்கும், சந்தேகத்தை ஏற்படுத்தும், அது ஏமாற்றும். அது எப்படி ஏமாத்துன்னு பின்னாடி நான் சொல்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் தெரியாத நான் சொல்ல மாட்டேன், சொல்லிடுறேன். பின்னாடி சொல்லுன்னு சொல்லுவீங்க, ஆனால் எப்பயுமே பின்னாடி சொல்லணும்னு 2 ஒருத்தர் கேட்டாங்க ஃபோன் பண்ணி. அது ஏன்னா மறந்து போயிடுது நம்ம குடிக்க விட்ட டைமில், அது இன்னமே நிறுத்திடுறேன். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டேஷனில் 7.5 சென்ட் நிலம் கடைசியில் 2.5 குறைஞ்சி 5 சென்ட் நிலத்துக்கு உண்டான கிரையை மட்டும் கொடுத்துட்றாங்க. சரி விற்றுட்டாங்க உங்கள் சகோதரர் தானேன்னு சொல்லி பஞ்சாயத்து பேசி தீர்வு பண்ணிட்டாங்க. ஏன் அந்த 5ங்கிறது வருதுன்னா, கேதுங்கிறது 5 தலை பாம்பு. ஏன்னா கேதுன்னா ஞானக்காரன், 5 புலங்களையும் அடக்கினா தான் ஞானம் வரும். ராகுன்னா 3 நாடியில், அதுக்கு விளக்கம் சொல்வதற்கு டைம் கிடைக்காது, போதும். அப்போ அதனால தான் கேது செவ்வாய் நோக்கி போகிறதுனால 5ங்கிற ஒரு தீர்ப்பால் வந்தது. சரி ரைட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஐயா காவேரி தண்ணி ஒன்று போயிட்டுருக்குது ஒரு நிலத்தில், பக்கத்தால் ஒரு சாக்கடை தண்ணியும் இருக்கணும், அந்த மாதிரி இடமானு கேட்குறேன். எப்படிங்க நேராக பார்த்த மாதிரி காவேரி தண்ணி போயிட்டுருக்குது, பக்கத்தால் சாக்கடை தண்ணியோடு இருக்குது, அதாவது ஏரி கடை இருக்கலாம் பக்கத்தால். ஏரின்னா சந்திரன் நீசம் வாங்குற வீடு இது, விருச்சகம். சந்திரன் என்ன? உடல்காரகன் எங்கே நீசம் வாங்குது? இறந்த பின் காலபுருஷ லக்கணத்துக்கு 8வது வீடு விருச்சகம். அந்த 8வது வீடு நான் மரணம் அடைஞ்ச வீட்டு தான் சந்திரன் நீசம் வாங்குற வீடு விருச்சகம். அது ஏரி, சுடுகாடு. அப்போ கழிவு நீர்னு எதனை எடுத்துனா மழை கழிவு அப்படின்னா, காலபுருஷ லக்கணத்துக்கு 8வது வீடு விருச்சக வீடு, மழை கழிவு ராசி. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற கேது என்ன பண்ணுறாரு? துலாத்தை நோக்கி போகிறாரு. ஏன் துலா வந்து காவேரி நீர், காவேரின்னா துளாராசி தான்.
சரி, தண்ணி அங்கே தண்ணி சந்திரனோ சுக்கரனோ இருந்தால் தான் காவேரி நீர்னு எடுக்கணும், இல்லைன்னா காவேரின்னு எடுக்கக்கூடாது. அப்போ தான் நேரு 5வது வீடு, இன்னொரு மேற்கு ராசி வீடு கும்பத்தில் சந்திரங்கிற தண்ணி குடத்துக்குள்ளே இருக்கிற தண்ணி இருக்குது, அந்த தண்ணி கொண்டாந்து இங்கே கனெக்ட் பண்ணுறேன். எங்கே செவ்வாங்கிற நிலத்தோட கழிவுன்னா சனி, இந்த கழிவு வீட்டிலேருந்து அந்த சனி கழிவு நோக்கி போகிறதுனால கழிவு தண்ணி பக்கத்தால் அடிச்சிருக்குதான்னு கேட்குறேன். இன்னைக்கு சொன்ன அடையாளத்தோடு தான் ஏரி ஓரமாக காவேரி தண்ணி சேலத்துக்கு போகிற தண்ணி பெரிய பைப் ஒன்று போயிட்டுக்குது அப்படிங்கிறாரு. அப்போ இந்த அந்த ஒரு இடத்த கடை சொல்லணும்னா ராசி காரத்துவத்தை நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். ஒரு ராசி காரத்துவம் வந்து இருப்பிடம், கிரக காரத்துவம் வந்து நிகழ்வு நடக்கிறது, அந்த எந்தெந்த இடத்துல நிகழ்வு நடக்குன்னா அந்த கிரகம் தான் சொல்லும். இதை எடுத்துகிட்டு சொல்கிறோம். சரி, இத்தனாவது வயசில் தான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த வயசு வரியாக கணக்கு போட்டால் ஒரு சில பாயிண்ட்லாம் வேலை செய்யும். அதெல்லாம் எடுப்பதற்கு நேரம் இல்லை. இன்னும் 2 ராகு இதை பற்றி சொல்லிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று, போன வகுப்பில் மேசத்தில் கேது நட்சத்திரத்து மேலே சந்திரன் போகும்போது சந்திரன் கேதுவாக பேசினேன். இப்போ கடகத்தில் சந்திரன் ஆயிலி நட்சத்திரத்தில் போயிட்டுக்குது. ஆயிலிங்கிறது வந்து சர்ப்பக்கட்டு நட்சத்திரம், சர்ப்பக்கட்டு நட்சத்திரம். அதேமாரி இன்னைக்கு ஓடுற சந்திரன் வடக்கு ராசி வீட்டில் சந்திரன் போகுதுன்னா இன்னொரு வடக்கு ராசி வீட்டில் ராகு இருக்குது. இந்த சந்திரன் ராகுவை பற்றியும், அடுத்தது சந்திரன் புதன் நட்சத்திரத்தினால சந்திரன் புதன் பற்றியும் 2 வார்த்தையை பேசிக்கொண்டு மற்ற நண்பர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னுக்கிறேன். இதில் சந்திரன் புதன் சேர்ந்துருந்தால் என்ன பாயிண்ட்னு சொல்கிறேன். அது ஒரு கெட்ட பேர் அவச்சொல்ல உருவாக்கணும்னு ஏன் சொன்னேன்னா, சந்திர பகவான் வந்து குருவோட மனைவி தாராதேவிக்கும் அங்கு கலைப்பயில வந்த சந்திர பகவானுக்கும் ஒரு தவறான வழியில் பிறந்த குழந்தை தான் புதன். அந்த புதன் சந்திரனோடு சேர்ந்திருந்தால் அங்கே அவச்சொல் கெட்ட பெயர் உருவாக்கும். ஆனால் அதே சந்திரன் புதன் சேர்ந்திருந்தால் தான் அவன் கல்வியில் நிறைய கல்வியில் நல்லா சிறப்பாக வர்றதுக்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணம். என்னன்னு சொல்கிறேன்னா, ஒரு ஜாதகத்தில் சந்திரன் எங்கே வேணாலும் சேர்ந்துருக்கட்டும், அது ஒரே வீட்டில் இருந்தாலும் சரி, 1-5 சேர்ந்துருந்தாலும் சரி, அல்லது சந்திரனுக்கு அடுத்த வீட்டில் புதன் இருந்தாலும் சரி, இது ஒரு சேர்க்கை தொடர்பாக எடுத்துக்கிறோம். சந்திரன் குறைந்த பாகையில் இருந்து அல்லது சந்திரன் அடுத்து புதனை தொட போனால், சந்திரன் என்பது மனம், புதன் என்பது கல்வி, அவனுக்கு கல்வி மேலே அதிகம் நாட்டம் வந்துகிட்டே இருக்கும். அவன் கல்வியில் நல்லா தேர்ச்சி பெறுவாங்க. புதன் குறைந்த பாகையில் இருந்து அல்லது புதன் முதல் வீட்டில் இருந்து அடுத்த வீட்டில் சந்திரன் இருந்தால், புதன் அடுத்து தொட போகிறது சந்திரனை. புதன் என்பது படிப்பு, சந்திரன்னா ஏமாற்றுக்காரகன், சந்திரன் சலனக்காரகன், ஏமாற்றுக்காரகன். அப்போ புதன் சந்திரனை போய் தொட்டா படிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஏமாற்றிட்டு அந்த புக்கை மட்டும் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் பார்க்கும்போது நான் படிக்கிற மாதிரி காட்டுவாங்க, ஆனால் படிக்க மாட்டாங்க. புதனுக்கு அடுத்து சந்திரன் தான், சந்திரனுக்கு அடுத்து புதன் தான் அவங்க படிப்பாங்க. இப்போ சந்திரன் புதன் ஒரே வீட்டில் இருந்தாலும் அந்த சந்திரன் புதனை தொட போகிறதா அல்லது புதன் சந்திரனை தொட போகிறதா என்று பார்க்க வேண்டும். இது சந்திரன் புதன் பற்றி பேசுறது. சரி, உயிருள்ளதில் எடுத்துக்கிட்டா சந்திரனுக்கு அடுத்து புதன் இருந்தால் இந்த ஜாதகர் பிறப்பதற்கு முன் சந்திரனை தொட்டு வந்த புதன், தாய் மாமன் என்கிற புதன் ஒரு இடத்திலிருந்து வந்தவர் அல்லது ஏமாற்றத்திலிருந்து வந்தவர் அப்படின்னு பாயிண்ட் எடுக்கலாம். சரி, இது புதனுக்கு அடுத்து சந்திரன் இருந்தால் வரும். புதனுக்கு அடுத்து சந்திரன் என்றால் தாய்மாமன் ஏமாறப் போகிறார் அல்லது தாய்மாமன் திருடன், இல்லை தாய்மாமன் ஒரு இடத்துல விட்டு வேறு இடம் செல்ல போகிறார், பிறந்த ஊரை விட்டு வேறு இடம் சென்று வாழப் போகிறார் அல்லது இருப்பிடத்தை விட்டு மாறப்போகிறார். ஜாதகன் பிறந்த பிறப்பெடுத்தால் மாமன் இருப்பிடத்தை விட்டு மாறியிருப்பார். இது புதனுக்கு அடுத்து சந்திரன் இருந்தால். சந்திரனுக்கு அடுத்தது புதன் இருந்தால் ஜாதகர் பிறப்பதற்கு முன் ஒரு இடம் விட்டு வந்தவர். இந்த பாயிண்ட் சொல்லலாம். இது இப்படி. சரி, இந்த சந்திரன் ராகுக்கெல்லாம் பலன் சொல்லணும்னா டைமு கம்மி இருக்குது, இன்னும் நிறைய பேசுவாங்க. இந்த சந்திரனுக்கு அடுத்து ராகு இருந்தால்
சந்திரன் மனம். ராகுன்னா பாம்பு. பாம்பு கண்டா நம்ம தைரியமாக உட்காந்துட்டுமா? இப்போ ஒரு சின்ன குட்டி பாம்பு வந்தால் கூட பயந்து எந்திரிப்போம். அப்போ பயம். அப்போ சந்திரன் ராகு இருந்தால் மனதில் ஒரு விதமான பயம் இருந்து கொண்டே இருக்கும். சந்திரன் அப்படின்னா தாய். திருமணமானவருக்கு மாமியா. அப்போ சந்திரன் ராகு சேர்ந்திருந்தா தாயின் உறவு ஜாதகரை அடிக்கடி பாதிக்கும். அல்லது மாமியா இந்த ஒரு புகுந்த வீட்டில் மாமியாளால் நிறைய சிரமப்படுவாங்க, மாமியாளால் வாழ்க்கை பாதிக்கும். அப்போ ராகுங்கிறது வாய். ராகுங்கிற கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்குதோ அந்த கிரகம் வாயாடி. ராகுங்கிறது மாந்திரிகம். அப்போ சந்திரன் ராகு சேர்ந்தால் உடல் ரீதியான பிரச்சனை வரும், இல்லை மனப்பாதிப்பு வரும். அந்த மனப்பாதிக்காக எங்கே போவாங்கன்னா மாந்திரிகத்தை தேடி அலைவார்கள். இல்லைன்னா இவங்களே சாமி ஆடுவாங்க. அவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு தான் இருக்குது. என் அனுபவத்தில் 100% வெற்றியானது இதெல்லாம். அப்புறம் ரெண்டாவது, ராகுவுக்கு அடுத்து சந்திரன் இருந்தால் சரி, சந்திரனுக்கு அடுத்து ராகுவே இப்போ என்னன்னு சொல்லலை. நாம் ஒரு வீட்டில் திருமணம் பண்ண போகிறோன்னா சந்திரனுக்கு அடுத்து ராகு இருந்தால் நான் எந்த வீட்டில் கால் எடுத்து வைக்கிறோமோ அந்த வீட்டில் நமக்கு அம்மா யார்? மாமியார் தான். அந்த மாமியார் இவர் கால் எடுத்து பிற்படுத்தா நம்ம சிரமப்படுவார். என் மருமம் வந்த நேரம் சிரமப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய ஜாதகத்திலேயே கூட சரி, பர்சனல் ஜாதகம் வேண்டாம், ராகுவை தாண்டி சந்திரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நாம் ஒரு வீட்டில் திருமணம் பண்ணுறோம், கால் எடுத்து வைக்கிறோம்னா மாமியாருங்கிற சந்திரன் நாம் அந்த வீட்டுக்குள்ளே நுழையாத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதாவது நோய் வைத்தியம் போன்றவை இவங்க இருக்க மாட்டாங்கிற முடிவு கூட போயிடலாம். ஆனால் ராகுவை தாண்டி வந்த சந்திரன்னா இவங்க எந்த வீட்டில் கால் வைக்கிறாங்களோ அந்த மாமியார் சாக கடந்தா கடை அப்படி தில்ல எந்திரிச்சு நடப்பாங்க. இவர் கால் வச்ச நேரம் மாமியாவுக்கு கஷ்டம் இல்லை. சந்திரனுக்கு அடுத்த ராகுந்தான், இவர் கால் வச்ச நேரம் மாமியாவுக்கு கஷ்டம். இதில் இன்னொன்று, சந்திரன் அடுத்தது கேது இருந்து ஒருத்தர் ஜாதகத்தை பார்க்கும்போது அவர் கால் வச்ச வீட்டில் அவங்க மாமியாவுக்கு ஒரு பக்கவாதம் வந்துருச்சு. வச்சு 2 மாதம் தான் திருமணமாகி. அது என்கிட்ட அந்த ஜாதகம்லாம் இருக்குது. இது மாதிரி ஒரு கிரக சேர்க்கையில் முன்பின் எப்படி இருக்குது, இனிமேல் அனுபவிக்க போகிறாங்களா, இனிமேல் கடக்க போகிறாங்களா, அதே மாதிரி இதை சொல்லலாம். ரெண்டாவது 1-9னா எதிர்காலம். ஒரு கிரகத்துக்கு எதிர்காலம் 5-9 தான். ஒரு கிரகம் நின்ற வீட்டுக்கு 5-9ங்கிறது எதிர்காலத்தில் நடக்க போகிற நிகழ்வு தான் அது பதிவாயிருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இன்னும் நிறைய நாடியில் நிறைய விளக்கங்கள் சொல்லலாம். அதில் இன்னும் 2 விளக்கம் மட்டும் சொல்லிட்டு நிறைய பண்ணிக்கிறேன். என்னென்னா, ராகுங்கிறது நாம் செஞ்ச பாவம், கேதுங்கிறது நாம் வாங்கிய சாபம். இந்த ராகுவோட சேர்ந்த கிரகம் நம்மளை என்ன பண்ணோம்னா பாடாப்படுத்தும். அந்த கிரக காரகம் இப்போ ஒன்றும் இல்லை. சூரியன் ராகுவோட சேர்ந்துருக்குதுன்னா புகழ் செல்வாக்கு நிரந்தர வருமானத்துக்கு அதிபதி சூரியன் தான். அவரோட ராகுவோட சேர்ந்துருக்குதுன்னா நமக்கு அதெல்லாம் நம்ம கௌரவம், நம்ம குடும்ப கௌரவம், நிரந்தர செல்வாக்கு இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் பாதிச்சுட்டே இருக்கும். அதுக்கு என்ன தான் பரிகாரம்? பித்ரு சாபம்னா இதுக்கு என்ன பரிகாரம்? இந்த சூரிய ராகு சேர்ந்தவங்க அத்தனை பேருமே தாம் பிறந்த ஊர்னா என்ன தெரியுங்களா? தாய் தகப்பன் எந்த ஊரில் பிறந்தாங்களோ அந்த ஊர் தான் நம்ம பிறந்த ஊர். அந்த ஊரில் இருக்கும்போது நாம் பாதிப்போம். ராகுவாக மாறிக்கணும். பாம்பு வெட்ட வெளியே தெரிஞ்சால் அடிப்போம். அப்போ நாம் பாம்பு அந்த இடத்துல வெட்ட வெளியே தெரிஞ்சால் அந்த சூரிய ராகுவோட கிரக எதிர்வு என்ன பண்ணுவோம்? நம்ம கௌரவ பங்கம், நிரந்தர வருமானம் இல்லாத ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். ஆனால் வெளியூர் போகும்போது ராகுங்கன்னா மறைஞ்சு வளர்றது. வெளியூர்னா நம்ம பிறந்த இடத்த விட்டு வெளியில் போய் வளர்றது. அவங்களுக்கு பெரிய புகழ், செல்வாக்கு, எல்லாமே கௌரவம் எல்லாமே தந்துடுது. அப்போ அங்கே தான் பதிவுகள் இருக்குது. எந்தெந்த கிரகம் உள்ளூரில் தேடுனா பிரிச்சுற, எந்த ராகுவோட சேர்ந்த கிரகம்லாம் வெளியில் நம்ம வாழ்கிற பகுதி விட்டு வெளியில் போனால் தான் அது கிடைக்குது. கேதுவோட சார்ந்த கிரகம் சுயமாக பிழைக்க வைக்கணும், சுயமாக போராடணும். அந்த கிரகத்துக்கு உதவக்கூடாது. நம்ம இப்போ செவ்வாய் இருக்குது, என் சகோதரனுக்கு போய் நான் உதவுனா நான் கடனாளி. அப்போ அவனே சுயமாக போராடணும், அவனுக்கு நம்ம உதவக்கூடாது.
அப்போ இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். உயிர் உள்ளது என்ன, உயிரற்றது என்ன, பிரித்து அடித்தோமா ஒரு பாயிண்ட் கூட மாறாது. அது மாதிரி எளிமையாக நாடியும் கற்றுக்கங்க. பராசர முறை இல்லாத நாடி இல்லை, கேபி இல்லை, எந்த ஜோதிட முறை இல்லை. முதல்ல பராசர முறையில் இருந்து தான் எல்லாருமே வரோம். பராசர முறைக்கு அடுத்தது நாடி கொஞ்சம் கற்றுக்கங்க. இதில் ஒரு சொல்ல முடியாத பதிலை இதில் அழகாக சொல்லலாம். அப்போ பார்த்தா இதையும் இதுவும் ஒரே பதிலாக தான் இருக்கும். ஆனால் இதுலேயும் ஒரே பதிலாக தான் சொல்லும். இப்போ இதில் ஒரு பாயிண்ட் சொல்லுதுன்னா பராசரமில்லை அந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க முடியாத கூட போயிருக்கலாம். அப்போ இது இருக்குது, சரியா போச்சு அப்படின்னு சொல்லி நிரந்தரமான ஒரு பதில் சொல்லலாம். நான் நாடிய ரொம்ப எளிமையாக பரிகாரம் கடை அதுக்குள்ளேயே இருக்குதுன்னு நான் சொல்லி வகுப்பில் நிறைய பாயிண்ட் கொடுத்துருக்குறேன். அது மாதிரி விருப்பம் உள்ளவர்கள் வந்து என்னுடைய செல் நம்பர் வந்து 95 85 79 8 300. இன்னொருத்தர் சொல்கிறேன், 95 85 79 8 300. இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு இப்போ வகுப்பு போயிட்டுருக்குது. இன்னும் ஒரு மாதம், இப்போ ஒரு மாதத்து வகுப்பு போயிடுச்சுங்க. மொத்தம் நான் 6 மாதம் வகுப்பாக நடக்கிறேன். அந்த 6 மாதத்தில் எப்படியாப்பட்ட ஜாதகம் எடுத்தாலும் கண்ணால் பார்த்த உடனே பலன், அதுவும் துல்லியமாக அசந்து போகிற மாதிரி, வாடிக்கையாளர் அசந்து போகிற மாதிரி என்கிட்ட நிறைய படித்த மாணவர்களாக நல்ல சிறப்பாக பலன் சொல்லி அசத்திட்டு இருக்கிறாங்க. நீங்களும் இந்த முறையும் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. எல்லாரும் நல்ல ஜோதிடம் படிக்கிறவங்க இருக்கிறீங்க, இதில் நல்ல பெரியவங்களாக இருக்கிறாங்க. இருந்தாலும் நாடி ஜோதிடம் ரொம்ப எளிமையானது அப்படின்னு சொல்லிட்டு என் பேச்சை நிறைவு செய்து கொண்டு நல்லா விடைபெற்றது. நமது